வானவில் செய்திகள். பல்லாவரம் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் அனகை டி. முருகேசன் வேட்புமனு தாக்கல் செய்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற கூட்டணியின் சார்பில் தேமுதிக வேட்பாளர் அனகை டி. முருகேசன் நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதற்காக பல்லாவரம் பகுதியில் அமைந்துள்ள படவேட்டம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. பின்னர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி மற்றும் கூட்டணி கட்சியினருடன் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக புறப்பட்டு பொதுமக்களிடம் ஆதரவு கூறினார். இந்த ஊர்வலம் பல்லாவரம் முக்கிய சாலைகள் வழியாக சென்று இறுதியாக பல்லாவரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை அடைந்தது. அங்கு அதிகாரிகள் முன்னிலையில் அனகை டி. முருகேசன் தனது வேட்புமனுவை முறையாக தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கலுக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தன்னை தேர்ந்தெடுத்த கூட்டணி கட்சிகளுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். மேலும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். பல்லாவரம் தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்து ஆதரவு கோருவேன் என்றும் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை நிறைவேற்ற மக்கள் ஆதரவு தேவை எனவும் அவர் கூறினார். கூட்டணியின் வலிமையுடன் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்வில் திமுக மாவட்ட துணைச் செயலாளர் இ. கருணாநிதி, தேமுதிக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு தொண்டர்கள் கலந்து கொண்டு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்தினர். வேட்புமனு தாக்கலுக்கு முன்பும் பின்னரும் நடைபெற்ற ஊர்வலத்தால் பல்லாவரம் பகுதியில் தேர்தல் சூழல் உற்சாகமடைந்துள்ளது. இதன் மூலம் தொகுதியில் அரசியல் போட்டி மேலும் தீவிரமடைந்துள்ளது. முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியான மதசார்பற்ற கூட்டணியுடைய பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்னை அறிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் அண்ணி அவர்களுக்கும் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சிறப்பான முறையில் இந்த திட்டம் இந்த தொகுதியிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு சில பணிகள் செய்ய இருப்பதால் என்னை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக வெற்றி பெற சென்றார்.
திராவிட மாடல் ஆட்சி அண்ணன் தளபதியுடைய ஆட்சி மீண்டும் தொடரும். இப்ப முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் செய்த வேலைகள் சாதனைகள் நிறைய எனக்கு வெற்றிக்கு அது உண்மையாக இருக்கும். அதே போல தமிழக அரசுடைய திட்டங்கள் அவங்க கொண்டு வந்த இன்றைக்கு தேர்தல் அறிக்கை பல்வேறு திட்டங்களால் நிச்சயமாக பல்லாவது சட்டமன்றத்திலே முதல் நிச்சயத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்தை ஓகே ஓகேண்ணா.